இலங்கை வரலாற்றிலே இதுதான் மிகப்பெரிய மோசமான போதைப்பொருள் கடத்தல்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நாட்டுக்குள்ளே போதைப்பொருள் இவ்வளவு காலமும் இந்த போர்வையில் தான் வந்ததான்ற அச்சமங்கள் மத்தியில் இருக்கின்றது. நாட்டுக்குள்ளே வர்ற போதைப்பொருளை பிடிக்கின்றார்கள், ஆனால் நாட்டிலே தேவையான போதைப்பொருள் இருக்கின்றது. ஆகவே கடந்த காலங்களிலே நாட்டுக்குள்ளே வெளிநாடு சென்று வந்த பௌத்த தேரர்கள் வந்த பயணங்கள் தொடர்பாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். இனிவரும் காலங்களில் கூட இந்த கட்நாயக்கா மாநிலத்திலே அவர்களுக்கு கொடுக்கின்ற முன்னுரிமையுடன் சேர்த்து அவர்களுக்கான பயண பொதிகளையும் அவர்கள் இவ்வாறான செயற்பாட்டங்களை நீங்கள் ஆராய வேண்டும். இல்லை என்று ஆராய்ந்து கட்டுப்படுத்தினால்தான் நாட்டிலே போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியும். சாதாரண இன்றைக்கு நான் அறிந்த வகையிலே கட்நாயக்கா மாநிலத்திலே இலங்கை குடிமகன் ஒருவன் போதைப்பொருள் கொண்டுதான் பிடிபட்டா நான் இன்னும் செய்திகள் பார்ப்பது குறைவு. அது வெளிநாட்டிலேருந்து வரவே தான் கொண்டிருந்தோம். ஜப்பான்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து வந்தவர்களும் ஒவ்வொரு நாடுகளிலேருந்து வந்தவர்கள்லாம் பிடிபட்டிருக்கின்றார்கள். ஆனால் இலங்கையினுடைய மிகவும் இலங்கை மக்கள், அதுவும் சிங்கள மக்களால் மிகவும் போற்றப்படக்கூடிய பௌத்த தேரர்கள் 110 கோடி ரூபாய்க்கு அந்த போதைப் பொருட்களை, அது மிக மோசமான போதைப்பொருள் அதை நாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கான்னு சொன்னால் அது ஒரு மன்னிக்கப்பட முடியாத குற்றம். அவர்களை காப்பாற்றுவதற்கு எந்த ஒரு பௌத்த தேரர்கள் முன்வரக்கூடாது. எங்களுடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் பௌத்த தேரர்களுக்கு இந்த இலங்கை அரசாங்கம் கொடுத்திருக்கிற முன்னுரிமையை அவர்கள் தவறாக பயன்படுத்தாது இந்த நாட்டின் வளர்ச்சிக்காகவும் நாட்டின் ஒற்றுமைக்காகவும் நாட்டின் சமாதானத்துக்காகவும் பயன்படுத்த வேண்டும்.